இந்த நல்ல அமைப்பு இந்த காலத்தில் வருது. நல்ல அமைப்போடு நாம் வாழவும் போகிறோம். ஐயா, கடனாகட்டும், நோயாகட்டும், கடன் பிரச்சனையாகட்டும், உடன் இருந்தவர்களும் தொந்தரவு கொடுத்தவங்களாகட்டும், கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகளாகட்டும். ஏன்னா சனி பகவான் இது வரைக்கும் 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்துக்கு மீனத்துக்கு இடம்பெறுகிறார். மார்ச் மாதமே உத்திரட்டாதி என்று சொல்லக்கூடிய மீனத்திலே அவருடைய சொந்த நட்சத்திரமாக சனி பகவானும் ஆட்சி பெறுவதாலையும் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய பாதைக்கு நம்மளை மீனராசிகாரங்களை சிம்மராசிகாரங்களை வழிநடத்தக்கூடிய காலம் என்றே சொல்லும். இதுவரைக்கும் 7ஆம் இடத்துல இருந்து வந்து துவக்கத்தை ரொம்ப கடுமையான தாக்கத்தை கொடுத்தவர் 8ஆம் இடத்தில் அமர்வதும், சொந்த வீடு இது வரைக்கும் இல்லாதவர் கூட சொந்த வீடு அமைக்கின்ற பாக்கியம் பெற போகிறோம். கண்டிப்பாக பெறுவோம். கடைசி நேரத்தில் கொடுப்பார் சனி பகவான். இப்போத்தி கிடையாது, கடைசி நேரத்தில் கொடுப்பார். இப்போ கொடுத்த ட்ரைனிங்கிலே நாம் ஓரளவுக்கு எதை செய்யலாம் செய்யக்கூடாது என்ற அளவுக்கு நாம் ட்ரெயின் ஆகிட்டுருப்போம். ஒருத்தருக்கு எல்லாமே சரியில்லைன்னா கூட ஆரம்ப நாள்லேருந்து உயர்ந்து கொண்டே இருப்பாங்க. எப்படின்னா அவங்களுக்கு கிரகங்களில் அமர்ந்திருக்கும் பிறப்பு ஜாதகத்தில் என்னங்குது அதுதான். அது கடைசி வரைக்கும் அப்படியே உயர்ந்து சொல்லி கொண்டே இருக்கும். புத்தாண்டு பலாபலங்களை பார்க்க போகிறீங்க. இந்த 2025 ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இருக்க போகுது, மேஷம் முதல் மீனம் வரைக்கும். நாளை பொழுது என்ன, இன்றைய பொழுதுலேருந்தே உங்களுக்கு விடிவு என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் ஏற்பட போகுது. ஏன்னா இந்த 2025 என்னுடைய அமைப்பு என்று சொன்னால் கூட்டமைப்பு 9 என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எண்ணை குறிக்கின்றது. 9 என்பது எதையும் பெறக்கூடிய அமைப்பு என்று தான் சொல்லியிருக்காங்க ஐயா. எல்லா ராசிக்கும் எவ்வாறு இருக்க போது விரிவாக பார்க்கலாம் வாருங்கள். 2025 இந்த புத்தாண்டு பலாபலம் தான் சொல்கிறோம் ஐயா. சிம்மராசிக்கு எவ்வாறு இருக்க போகுது ஐயா? நாங்களே பிரச்சனையில் இருக்கேன் சாமி, நீங்கள் வேற போடாதீங்க, வீடியோ எதனா சொல்லிடுகிட போகிறீங்க. நல்லது நடக்கும்ன்ற அமைப்பு என்று சொன்னால் அது மிகையே ஆகாது. இந்த 2025 ஜூன் வரைக்கும் பொறுத்துக்குங்க ஐயா. அது கண்டக சனியான இருக்கட்டும், அஷ்டமத்து சனியான இருக்கட்டும், எதனா இருக்கட்டும், ஜென்ம கேதுவாக இருக்கட்டும். ஏன்னா 4 கிரகங்களின் இடப்பெயர்ச்சி வச்சு தான் நாம் கொடுக்க போகிறோம். உன்னதமான அமைப்பு என்று சொன்னால் அது மிகையாகாது. எவ்வளவுக்கு அழுத்தத்தை கொடுக்குறாரோ அந்த அளவுக்கு செல்வத்தையும் கொடுக்கின்றான். எனக்கு சொல்லும் போதே தடுக்குது. எவ்வளவுக்கு அழுத்தத்தை கொடுக்கின்ற பகவான் நம்மளுக்கு சனி பகவான் கொடுக்கிறாரோ அந்த அளவுக்கு குரு பகவானும் அள்ளி கொடுக்கின்ற இடத்துக்கு வரப்போகிறார் சுவாமி. ராகு பகவானும் கேது பகவானும் இதுவரைக்கும் தடையாக இருந்தார். தேவையில்லாத விஷயத்தெல்லாம் உள்ளே நுழைச்சிருந்தார். தேவையில்லாத சமாச்சாரத்தெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருந்தார். தேவையில்லாமல் ஜாமீன் போடுறது, யாருன்னா கூப்பிட்டு வந்து வச்சுக்கிறது, பிரச்சனைகளை உண்டாக்குறது, லீகல் உறவு, இல்லீகல் கடன், நோய் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் 2024 மூட்டை கட்டி போட்டாச்சு. அவர் போட வச்சிட்டார், அது வேறு விஷயம். நாம் இந்த தவறுகளை இனிமேல் செய்யக்கூடாது என்று 2025 தீர்மானம் எடுக்கிறோம். இந்த நல்ல அமைப்பு இந்த காலத்தில் வருது. நல்ல அமைப்போடு நாம் வாழவும் போகிறோம். ஐயா, கடனாகட்டும், நோயாகட்டும், கடன் பிரச்சனையாகட்டும், உடன் இருந்தவர்களும் தொந்தரவு கொடுத்தவங்களாகட்டும், கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகளாகட்டும். ஏன்னா சனி பகவான் இது வரைக்கும் 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்துக்கு மீனத்துக்கு இடம்பெறுகிறார். மார்ச் மாதமே அது ஒரு ராகு கேதுக்களும் ஏப்ரல் மாதம் இடம்பெறுது. இது வரைக்கும் 2ஆம் இடத்துல இருந்து கேதுவால் தொந்தரவு அனுபவிச்சிருந்த எதுவும் தட்டாலும் தடங்கள் அவரும் இடம்பெயர்ந்து நம்ம ராசிக்கே வந்துடுறார். ஒரு பராக்கிரமத்தை கொடுக்க போகிற நம்ம யாருன்னு சொல்லிட்டு அடையாளத்தை காட்டக்கூடிய இடம் எதிரான சிம்மராசிக்கு இந்த காலம். கேந்திரம் பெறுகின்ற அமைப்பும் தரப்போகுது. இந்த நேரத்தில் கிரகங்கள் கேந்திரத்தில் அமரப்போகுது. அதனால் அந்த ஒரு பிரச்சனையிலிருந்தும் நாம் மீளக்கூடிய காலம் என்று கூட சொல்லு. 7ஆம் இடத்துல ராகு பகவான் ஆட்சி பெற்று அவருடைய சொந்த நட்சத்திரத்தில் அமரப்போகிறார், சதய நட்சத்திரத்தில். இது ஒரு உன்னதமான அமைப்பு என்று கூட சொல்லுவேன். கேது பகவானும் அவருடைய சொந்த நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய மகம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரத்திலே ஆளுமை பண்ணுவார். உத்திரட்டாதி என்று சொல்லக்கூடிய மீனத்திலே அவருடைய சொந்த நட்சத்திரமாக சனி பகவானும் ஆட்சி பெறுவதாலையும் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய பாதைக்கு நம்மளை மீனராசிகாரங்களை சிம்மராசிகாரங்களை வழிநடத்தக்கூடிய காலம் என்றே சொல்லும். அதுவும் இல்லாமல் குரு பகவான் இதுவரைக்கும் 10ஆம் இடத்துல இருந்து தொழிலை மாற்றினார். இதில் வேலைக்கு போகலாமா, அந்த வேலைக்கு போகலாமா, மாறி தொந்தரவு அனுபவிச்சும் இல்லை. அந்த தொழில் மாற்றத்தை கொடுத்தவர் இனிமேல் நிரந்தர வாய்ப்பினை தரப்போகிறார். திருமண உறவுகளை ஏற்படுத்தி தரப்போகிறார். முதல்ல ஜூன் மாதம் வரைக்கும் பொறுத்துங்கய்யா. ஜூன் மாதத்துக்கு அப்புறம் எல்லாமே உங்களுக்கு தடையான விஷயங்கள் அனைத்தும் கலைந்து செல்லப்படும். பொறுமையோடு இருங்க. இந்த 2025 3 மாதத்துக்கு முன்னே எல்லாமே ஆக்டிவேட் ஆகும். அதனால் அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய காலமே கண்டு இனிமேல் உன்னதமான அமைப்பு என்று சொல்லும். கொஞ்சம் பொறுமையோடு செயல்படுங்க. எங்கு சென்றாலும் பொறுமையை கடைபிடிக்கக்கூடிய காலமாக இருக்குது. பேச்சில் பொறுமை தேவை. ஒரு சொன்னாலும் அது ஏடாக்கூடமாக போகக்கூடிய ரீச் ஆகக்கூடிய அமைப்பு.
எந்த வேலை செய்தாலும் அது தடையாக கொடுக்கின்ற அமைப்பெல்லாம் இனிமேல் மாறிவிடும். 11 இடத்துல குரு பகவான் ஏப்ரல் மாதம் வந்த பிறகு உங்களுக்கு ஏற்றம் கொடுத்து கொண்டே இருக்கும். இந்த தடையான விஷயங்களோட உங்களுக்கு முன்னேற்ற பாதைக்கு வழிநடத்தி சென்று கொண்டே இருக்கும். பயப்படணும் அவசியமே இல்லை. தைரியத்தோட தன்னம்பிக்கையோடு நம்ம வாழ்வாதாரத்தை இந்த அஷ்டமத்து சனியை கடந்து விடலாம். பயப்படணும் அவசியமே இல்லை தான். உன்னதமான அமைப்பு என்று சொன்னால் இந்த 2025 ஓரளவுக்கு நம்மளுக்கு 50க்கு அதாவது 100க்கு 50 பாகம் வெற்றி தரக்கூடிய அமைப்பாக தான் இருக்குது. என்னென்னா போராடி வெற்றி பெற வேண்டக்கூடிய அமைப்பு சாமி. ஏன்னா மற்ற கிரகங்களுடைய அமைப்பு நாம் பார்க்கணும். அதனால் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் உங்களுக்கு உன்னதமாக இருக்கும். வெளியூர்லேயே வாழறதுக்கோ சொந்த ஊரில் இருந்தால் சிக்கலை தருதுன்னா அதெல்லாம் வெளியூரில் போய் வாடுங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. வெளியூர் வேலை வாய்ப்பு இதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர்லாம் கிடைச்சா கண்டிப்பாக ஏற்றுக்குங்க. இது ஒரு உன்னதமான அமைப்பை கொண்டு எடுத்துக்குவேன். தொந்தரவான விஷயங்களை விட்டு நீங்கள் வெளியே வரலாம். அதாவது மேலதிகார டார்ச்சர்லாம் இருந்ததுங்க பாருங்கள், அந்த டார்ச்சர்லாம் இனிமேல் வராது. இடம் மாறுதல் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி தரப்போது. திருமண பாக்கியம் கிட்டபோது உன்னதமான காலம் என்று கூட சொல்ல, குழந்தை பேரு திருமண பாக்கியம் எல்லாமே இந்த 2025 சின்ன சின்ன டார்ச்சர் கொடுக்குறதுனாலும் பரவாயில்ல, அச்சீவ்மெண்ட் இருந்தாலும் அதிலிருந்து போட்டி போட்டு முன்னுக்கு கொண்டு வந்து பெரிய லெவலில் நீங்கள் அச்சீவ்மெண்ட் பண்ணக்கூடிய அமைப்பு கிரகங்கள் அமருது. 11ஆம் இடத்துல நம்மளுக்கு கிரகங்கள் நல்ல இடத்துல குரு பகவான் அமர்வதும் மிதுனத்தில் அமர்வதும் இது வரைக்கும் 7ஆம் இடத்துல இருந்து வந்து துவக்கத்தை ரொம்ப கடுமையான தாக்கத்தை கொடுத்தவர் 8ஆம் இடத்தில் அமர்வதும் சொந்த வீடு இது வரைக்கும் இல்லாதவர் கூட சொந்த வீடு அமைக்கின்ற பாக்கியம் பெற போகிறோம். கண்டிப்பாக பெறுவோம். கடைசி நேரத்தில் கொடுப்பார் சனி பகவான். இப்போத்தி கிடையாது, கடைசி நேரத்தில் கொடுப்பார். இப்போ கொடுத்த ட்ரைனிங்கிலே நாம் ஓரளவுக்கு எதை செய்யலாம் செய்யக்கூடாது என்ற அளவுக்கு நாம் ட்ரெயின் ஆகிட்டுருப்போம். இந்த காலத்துக்கு நாம் அளவறிந்து தான் நாம் வாழணும் அப்படின்ற எண்ணமெல்லாம் இந்த 2025 நாம் பாகுபாடு எடுத்துக்கலாம். அதாவது கேது பகவான் நம்ம ஜென்மத்துக்கு வருவதால் இந்த உடல் தொந்தரவு, வெளியூர் பயணங்கள், இரவு நேர பயணங்கள், தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நாம் முன்னெடுக்கக்கூடாது. இல்லீகல் உறவுகள், இந்த மறைமுக வருமானத்தை சம்பாதிக்கிறது, இந்த விஷயத்தெல்லாம் கேது பகவான் வந்தால் தடை பண்ணிவிடுவார், இல்லை கட் பண்ணி தூக்கி போட்டுருவார். இந்த மாதிரி விஷயத்தில் கவனத்தை எடுத்துக்கக்கூடிய காலமாக வருது சுவாமி. ஆன்மீக பயணம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை எடுத்துக்கங்க. அறம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடுங்க. இல்லாதவருக்கு உதவி செய்யுங்கள். அதெல்லாம் தான் சனி பகவான் உங்களுக்கு நல்ல ஏற்றத்தை கொடுப்பார். தடையான விஷயங்கள் அவரே தகத்தெறிந்து உங்களை பெரிய உச்சான கும்பத்தில் உட்கார வைக்கிறது அதுதான். நிறைய பேர் அஷ்டமத்து சனியில் கூட நல்ல உயர்ந்த நிலைமைக்கெல்லாம் போயிருக்காங்க. அவர் செய்த புண்ணியங்கள் பிறப்பு ஜாதகத்தில் என்னென்ன தசாபுத்தி இருக்குதோ அதெல்லாம் தான் நம்மளை முன்னுக்கு கொண்டு வரும். ஒருத்தருக்கு எல்லாமே சரியில்லைன்னா கூட ஆரம்ப நாள்லேருந்து உயர்ந்து கொண்டே இருப்பாங்க. எப்படின்னா அவங்களுக்கு கிரகங்களில் அமர்ந்திருக்கும் பிறப்பு ஜாதகத்தில் என்னங்குதோ அதுதான். அது கடைசி வரைக்கும் அப்படியே உயர்ந்து சொண்டு கொண்டே இருக்கும். எவ்வளோ தடை இருந்தாலும் அவங்க மேனேஜ் பண்ணி வெளியே வந்துடுவாங்க. லக்னம் லக்னாதிபதி அவர் பாடாமல் இருக்கணும், இதெல்லாம் இருக்கும். நிறைய விஷயங்களுக்கு தேவை. அப்படி நாம் ஜாதகத்தை நாம் தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. கன்சல்டேட்டிங்கில் தான் கேளுங்க. இந்த சேனலை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஐயா. இந்த ஒரு சின்ன ஒரு அட்வைஸ். இனிமேல் வருகின்ற காலத்தில் நாம் நமக்கென்று முதல்ல நம்ம குழந்தைகளுக்கும் நம்மளுக்காவது சேமித்து வைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய எண்ணத்தை முதல்ல நாம் உருவாக்கணும். தேவையில்லாதவங்களுக்கெல்லாம் நாம் உதவி செய்தோம், நான் இல்லைன்னே சொல்லலை. அந்த உதவியெல்லாம் இப்போ உபத்திரமாக மாறி யாரும் நன்றி நினைக்க மாட்டேன்றாங்க. கூட இருந்தவங்களையும் நம்ம குழிபறித்து விட்டார்கள் அல்லவா. இனிமேல் அந்த தாக்கத்திலேருந்து நாம் வெளிப்படணும். இது சின்னதாக ஒரு அட்வைஸ், அவ்வளோதான் சுவாமி. இந்த ப்ரெடிக்ஷனே நம்ம சொல்லலாம். முடிஞ்ச வரைக்கும் உன்னதமான அமைப்பு. இனிமேல் நம் மனைவி தான் உறவு, மனைவியால் தான் நம்ம எல்லாமே வாழ போகிறோம். நம்ம கூட இருக்கிறவங்கள நம்ம காப்பாற்றணும், நம்ம கூட இருக்கிறவங்களையும் நம்ம வச்சு நல்லபடியாக பார்த்துக்கணுன்ற எண்ணம் எல்லாம் இனிமேல் தான் உருவாக போகுது. நல்லதே நடக்க போகுது. இந்த 2025 புத்தாண்டோடு உங்கள் வாழ்க்கை தரம் உயரப்போகிறது. நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.